நான் உங்க டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நீங்க ஹோமியோபதியில தெரிஞ்சுக்க போறது நகம் கடிக்கிற பழக்கம் கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமா? கண்டிப்பா கெட்ட பழக்கம் தாங்க. நகம் கடிக்கிறதுனால என்ன விதமான பாதிப்புகள் வரும், அது வருவதற்கு காரணம் என்ன, அதை சரி எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நகம் கடிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஜெனட்டிக்னு சொல்ற பரம்பரையா வர பழக்கமா இருக்கலாம். நம்ம பேரண்ட்ஸோ இல்ல தாத்தா பாட்டி மாமா மாமி அத்தை அந்த மாதிரி யாராவது நகம் கடிக்கிற பழக்கம் சின்ன வயசுல அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம், நம்ம மனசுல ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு பொதுவா நகத்தை கடிப்பாங்க. மூன்றாவது, சின்ன குழந்தைங்கள நகம் கடிக்கிற பழக்கம் இருப்பதற்கு மிகவும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ADHD-யா இருக்கலாம், இல்லைன்னா ஆட்டிசமா இருக்கலாம். பெரியவங்க நகம் கடிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும் காரணம் கிடையாது. OCDன்னு சொல்ற obsession compulsive disorder இருக்கலாம், இல்ல டீப் சீட்டட் டிப்ரெஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஆன்சைட்டி நியூரோசிஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நகம் கடிக்கிற பழக்கத்தை கண்டிப்பா சரி பண்ணிக்க முடியும். ஹோமியோபதியில இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க, நகம் கடிக்கிற பழக்கத்தெல்லாமா சரி பண்றதுக்கு மருந்து இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா ஹோமியோபதியில மட்டும்தான் நகம் கடிப்பதற்காக தனியா மருந்து தேர்ந்தெடுத்து கொடுக்காம, அந்த நகம் கடிக்கிற பழக்கம் அந்த மனிதருக்கு எதனால இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு கொடுக்கறதுனால கண்டிப்பா பரிபூர்ணமா சரியாகும். எப்பயுமே நான் சொல்ற மாதிரி மருந்தை மட்டுமே நம்பி இருக்க கூடாது. மருந்தோட சேர்த்து நம்ம சில பழக்கங்களை மாத்திக்கணும். நகம் கடிக்கணும் அப்படின்னு தோணும் போது முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா ஓய்வு நேரத்தை கொடுக்காம அந்த டைம்ல டக்குன்னு ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா டைவர்ட் ஆகும். எப்பயுமே நகமே வளர்க்காம கரெக்டா பார்த்து வெட்டி ட்ரிம் பண்ணி வச்சிருந்தாலும் நகம் கடிக்கணும் அப்படிங்கிற பழக்கம் வராது. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.